அதோ கைஸ் கேழ்வரகு மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரைக்கு தான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை இப்படி பிசையணும். நீங்கள் ஜதடை எதுவும் ஜலிச்சிக்கலாம். ஆனால் இதில் ஈஸியாக ஒரு முறத்தை புடைச்சா இதேமாதிரி புடச்சி மாவை எடுத்துக்கணும். கட்டி இல்லாத இதேமாதிரி புடச்சி எடுக்கணும் மாவை. அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை முத்தனை தேங்காய் உடச்சி 2 முதையும் திருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இட்லி அணைத்த தண்ணி வச்சு இட்லி தட்டுதை துணி போட்டு இது மாதிரி கோபுரமாக மாவை வச்சு இதை மூடி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஹையில் 10 மினிட்ஸ் வச்சா போதும். இது வெந்துடும் மாவு. அதுக்காட்டி நம்ம தேங்காய் ஒரு 4 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம். அந்த தோலை எடுத்துக்கலாம், தோல் வேணாம். அப்புறம் வெல்லம் 250 கிராம், ஸ்வீட் அதிகம் வேணுன்றவங்க 300 கிராம் போட்டுக்கலாம். அதுங்காட்டி மாவு வெந்துட்டுருக்கிறதுங்காட்டி இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாவு வெந்துடுச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்க்கணும். இப்போ ஏற்கனவே வச்சுருக்க தேங்காய் பூ வெல்லம் ஏலக்காய் தூளோட இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.